நீங்க நிலம் வாங்க போறீங்களா? பட்டா இருக்குதா இல்லையா? ஒரே ஒரு நிமிஷத்துல பட்டா இருக்கு இல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் எப்படி அப்படின்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் பட்டா இருக்கா இல்லையாங்கிறது ஒரே நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டா அப்படிங்கிறது அந்த நிலத்துக்கான உரிமையை அரசு அங்கீகாரம் செய்யக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் பட்டா. சரி, இந்த பட்டால என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வே நம்பர் இருக்கும், ஓனரோட நேம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும், எவ்வளோக்கான எக்ஸ்டென்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் பட்டால கண்டிப்பா கவர் ஆயிருக்கும். சரி, இந்த பட்டா இல்லாம ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர் இல்லாத ஒரு மனிதனை விலைக்கு வாங்குவதற்கு சமமானதுதான் பட்டா இல்லாம நம்ம வாங்குறது. சரி, பட்டா இல்ல அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது யார் பேர்ல இருக்குது அப்படிங்கறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. eservices.tn.gov.in அதுல போயிட்டு eservicesக்குள்ள போயிட்டு FMB அண்ட் பட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல உள்ள போனதுக்கு அப்புறம் மாவட்டமா வட்டமா இல்ல கிராமமா அப்படிங்கறதுல போயிட்டு உங்க சர்வே நம்பரை கிளிக் பண்ணுங்க. அப்படி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சர்வே நம்பர்ல உங்களோட பட்டா கம்பல்சரி நீங்க ஆன்லைன்ல இருந்து எடுத்துக்க முடியும். சரி, இந்த வெப்சைட்ல இல்லாம ரெண்டாவது மெத்தட்ல ஏதாவது வெப்சைட்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நிறைய பிரைவேட் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுல போனாலும் நீங்க அந்த நம்பரை கொடுத்து செக் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனா ஒண்ணு கண்டிப்பா நீங்க வந்து eservices.tn.gov.in போனீங்கன்னா சேஃப்டி அதிகமா இருக்கும். பிரைவேட் வெப்சைட்ஸ்ல அப்படிங்கிறது சேஃப்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். நீங்க நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்து நம்பர் கேட்டு உள்ள போய் நீங்க எல்லாம் பாக்குறதுக்குள்ள உங்களை லீடா பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுக்கு அபாயம் இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. பட்டா இல்லாத நிலத்தை நான் எப்படிங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறது அப்படின்னா ஈஸியான வழிதான். ஃபர்ஸ்ட் ஈஸி இருக்குதான்னு பாருங்க. என்கம்பேரன்ஸ் சர்டிபிகேட் ஈஸி இல்லை அப்படின்னாலே அங்க நீங்க சந்தேகப்பட வேண்டிய டைம் வந்துருச்சு. விஓஏ ஆஃபீஸில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் நீங்கள் அந்த அலுவலகம் போயும் இதை உறுதி செஞ்சுக்கலாம். அடுத்ததா ரெஜிஸ்டரில் போயிட்டு உங்கள் நிலம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி எந்த இடத்துலையுமே பட்டா இல்லை அப்படின்னா அது புறம்போக்காகவோ இல்லை பஞ்சாயத்து நிலமாகவோ இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா பட்டா இல்லாம ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னாலே இல்லை நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே அது ஒரு ஆபத்தும் தீங்கும் தான் நம்ம சொல்றோம். ஸோ நிறைய விஷயங்கள் பட்டாவை பத்தியும் ஈஸி பத்தி, சரி பட்டா எல்லாம் ரைட்டு ஈஸிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்க ப்ரீவியஸா நிறைய வீடியோஸ்ல ஈஸி பத்திலாம் நாங்க சொல்லியிருக்கிறோம். பட்டால எத்தனை வகை பட்டா இருக்குது அப்படிங்கறதையும் நாங்க சொல்லியிருக்கிறோம். அதனால இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரி, லேண்ட் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எங்களுக்கு பெருவாரியான ஆதரவை அளிச்சு நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நிலம் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா காசு மட்டும் போதாது, அறிவும் தேவை அப்படிங்கிறதா நாங்க அந்த அறிவை தேடி 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 பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்க. ஸோ கமெண்ட்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எங்ககிட்ட கேளுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன்.